நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்னாடி எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டன் பற்றி ஒரு ஃபார்ம் லேண்டு பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இந்த இடத்துக்கே டைரெக்டாக விசிட் பண்ணி இன்றைக்கி அவர்கள் வாங்கிய இடம் வந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பு உயர்ந்திருப்பதை அவங்க கண்ணால் பார்த்துட்டு போனாங்க. இந்த ஃபேஸ் 2 பொறுத்த அளவுக்கும் இதே அளவுக்கு மரங்களும் மாமரங்களும் தேக்கு மரங்களும் இருக்கா சார்? இல்லை, எப்பவும் போல் நம்ம எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டனோட கான்செப்ட் வந்து வளர்ந்த தோப்பு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட அட்ஜசன்ட் ப்ராப்பர்ட்டின்றதால அதுவும் வளர்ந்த மரங்கள் வளர்ந்த தோப்புன்றதால எடுத்துருக்கோம். இப்போ சமீபத்தில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த ஆகஸ்ட் 2024 ஷேர் மார்க்கெட்டு மொத்தமாக படுத்துருச்சு. தங்கம் வந்து வரலாறு காணாத அளவுக்கு திடீர்னு சரிஞ்சு ஒரு மக்களுக்கு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிச்சு. ஆனால் இதே இந்த 1 இயரில் இந்த இடத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு? ரெண்டாவது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சும்மா ஒரு ஏதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வார் வருதுன்னா குறையும், ஒரு பாம் பிளாஸ்ட்னா வந்து ஷேர் மார்க்கெட் குறையும். இப்போலாம் நியூஸ் பேஸ்ட்லேயே குறையுது. காலையில் பேப்பர் ஓப்பன் பண்ணால் ஒரு நியூஸ் வருது, சைன் மார்க்கெட் குறைஞ்சிருது. ஆமாம், பட்ஜெட்டை பற்றி ஒரு பட்ஜெட் வந்தால் குறையும், பட்ஜெட்டை பற்றி ஒருத்தர் ரிவீல் சொன்னால் குறையுது, பட்ஜெட்டை பற்றி வந்து ஒருத்தர் நியூஸ் கொடுத்தா குறையுது ஏறுது. ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்கி ஃபேக்டராக இருக்குது. பட் அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். நம்மளோட லிமிட்டேஜ் ஏதாவது எல்லாப்பயுமே நான் என்ன சொல்லணும், நம்ம பேக்கெட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டைவர்சிஃபிகேஷனாக பண்ணிக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் சென்னையில் டாப் மோஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. 100 கோடீஸ்வரர்களில் 50 பேர் வந்து பிஸ்னஸ்லேருந்து வந்திருப்பாங்க. 50 பேர் லேண்டு வாங்கி வச்சு இந்த லேண்டை சேல் பண்ணதில் கோடீஸ்வரன் அவங்க தான் 50% இருப்பாங்க. உண்மையிலே சார் சொன்னது மாதிரி இது வந்து ஒரு பொண்ணு விளையிற பூமி. இது இங்கே நீங்கள் எதையும் வந்து வெட்டி சாய்க்க வேண்டாம், பள்ளம் தோண்ட வேண்டாம். ஆனால் உங்களுடைய கண்களுக்கு நேராகவே உங்களுடைய தலைமுறைக்கான சொத்து வளர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சென்னைக்கு மிக அருகில் கோலார் தங்க வயல் அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும். அது மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா. இடத்துல வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் வாங்கிய இடம் சொந்தம், அந்த இடத்துக்கான மதிப்பு ஒன்று இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மரங்கள் அத்தனையுமே வந்து பிற்காலத்தில் உங்களுக்கு 20 லட்சத்துலேருந்து 25 லட்சம், நான் சொல்கிறது 1 டன்னு அளவுக்கான செம்மரத்தினுடைய வேல்யூ நான் சொல்கிறேன். ஆனால் இங்கே ஒவ்வொரு லேண்ட்லேயுமே செம்மரம் எத்தனை மரம் சார் வைக்கலாம் ஒரு லேஅவுட்டில்? சாதாரணமாக வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வெறும் செம்மரம் மட்டும் வச்சிங்கன்னா 25 மரம் வைக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தோம், இந்த அளவு எக்ஸ்க்ளூசிவாக தேக்கு மரமோ, இந்த அளவு எக்ஸ்க்ளூசிவாக மாமரமோ, இல்லை இந்த மாதிரி இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு ரெப்யூட்டடாக இவங்கள மாதிரி ஒரு த்ரூ அவுட் லாஸ்ட் 5-10 இயர்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை. ஸோ அட்லாஸ்ட் எல்லாமே சேர்ந்து வந்து இருந்த ஒரே காம்பினேஷன் இவர்கிட்ட தான் இருந்துச்சு. அதனால் வி சோஸ் அண்ட் இட் வாஸ் அ ரைட் டிசிஷன். நாங்கள் இப்போது நான் வாங்கினேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வாங்கினாங்க. ஸோ இட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ் ஓவர் கால் தான். நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, நான் வீக்கெண்ட் வரேன், கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்க இந்த ஃபார் ஃபேமிலி டு கம் டவுன், அதெல்லாம் சொன்னால் கூட எவ்ரி திங் இஸ் தேர். வணக்கம். நம்ம சேனல் நேயர்களுக்கு எப்போதுமே நம்ம வந்து ரொம்ப பயனுள்ள தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். அதில் மனதிற்கு மிகவும் சந்தோஷமான நெகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்னாடி எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டன் பற்றி ஒரு ஃபார்ம் லேண்டு பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இந்த இடத்துக்கே டைரெக்டாக விசிட் பண்ணி இன்றைக்கி அவர்கள் வாங்கிய இடம் வந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பு உயர்ந்திருப்பதை அவங்க கண்ணால் பார்த்துட்டு போனாங்க.
இந்த இடத்தினுடைய எக்ஸ்டென்ஷனாக இவங்க ஃபேஸ் 2 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோடைய அட்ஜசன்ட் லேண்ட் வாங்கி அந்த இடத்தை நம்ம வந்து பார்க்குறதுக்காக வந்தப்போ இந்த ஏற்கனவே வாங்கினவங்க விசிட் பண்ணவங்க நம்மளுக்கு தேங்க் பண்ணிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு வந்து இது அப்ரிஷியேட் ஆகிருக்கு. மேலும் இதை பற்றின தகவல்களை நம்ம நேயர்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே மிஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டனில் இந்த இடம் வந்து இன்னும் இருக்கா அப்படிங்கிற அவைலபிலிட்டிக்காக ஏங்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர். இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. இப்போ 2வது ஃபேஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அதை பற்றின டீட்டெயிலாம் இதனுடைய ஃபவுண்டரான மிஸ்டர் நந்தகுமார் சார் மூலமாக தெரிந்து கொள்வோம். சார் வணக்கம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நேரம் ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி சார். இது நம்ம நேயர்களுக்கு இன்னொரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்துச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக அர்ஜென்ட்டாக இந்த வீடியோ எடுக்கணும்னு வந்திருக்கோம். ஓகே சார், ஓகே சார். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபேஸ் 2 பொறுத்த அளவுக்கும் இதே அளவுக்கு மரங்களும் மாமரங்களும் தேக்கு மரங்களும் இருக்கா சார்? இல்லை, எப்பவும் போல் நம்ம எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டனோட கான்செப்ட் வந்து வளர்ந்த தோப்பு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட அட்ஜசன்ட் ப்ராப்பர்ட்டின்றதால அதுவும் வளர்ந்த மரங்கள் வளர்ந்த தோப்புன்றதால எடுத்திருக்கோம். லாஸ்ட் டைமுக்கும் இந்த இயருக்கும் என்ன நமக்கு டிஃப்ரென்ஸ்னால், லாஸ்ட் டைம் நம்ம சைட் லான்ச் பண்ணும்போது சென்னையோட அவுட்ஸ்கட்ஸில் போயிட்டு ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாவில் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டை ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 200 300 விலை ஏறினா ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அதே பட்ஜெட்டில் இங்கே வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் 9000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி 100 ரூபா விலை ஏறினாலும் ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும்ன்ற கான்செப்டில் இந்த சைட்டுக்குள்ளே வந்தோம். ஆனால் இது ஓப்பன் பண்ணி நாங்கள் எதிர்பார்த்தது ஏன்னா கொரோனா டைமில் 2022 கொரோனா முடிஞ்சு இதை ஸ்டார்ட் பண்ணோம். சைஸும் பெருசு, பட்ஜெட்டும் பெருசுன்றதுனால டைம் எவ்வளோ எடுக்கும், டைம் ஃப்ரேம்ன்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை விட 2022 விநாயகர் சதுர்த்தியில் ஆரம்பித்து 23 மார்ச் ஃபினான்ஷியல் இயர்லேயே ஃபினிஷ் ஆகிடுச்சு. மக்கள் வந்து இதை பார்த்த ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் இதில் டபுளாக வரும் அப்படின்றது இல்லாமல் இந்த மாமரங்களை சுற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸிங்கில் வந்து ஒரு 50 செம்மரம் மகோக்கனிலாம் வச்சு கொடுக்குறோம். ஸோ அதோட ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் தான் நாங்கள் பார்த்தோம். பட் அவங்க பார்க்குறது என்னென்னா, அவங்க ஃபேமிலியோடு வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக பார்த்தாங்க. சூப்பர். இந்த மாதிரி வளர்ந்த மரங்கள் அவங்களுடைய இடம்னு சொல்லிட்டு வந்து அவங்க உட்காந்து பேசுகிறது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இந்த குறுகிய காலத்தில் ஒரு வருஷத்தில் நம்மளுடைய சைட்டு ஓன் எஸ்டேட்டில் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் சொல்லிட்டு நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து பஸ் பண்ணுற இடமா கிடச்சிருக்கு. அதில் வந்து எங்களுக்கு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். 2வது அவங்க எதிர்பார்த்ததை விட நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து ட்ரிப் இரிகேஷன் ஒன்லி வாட்ச்மேனோட பாதுகாக்கிறதுக்கும் ட்ரிப் இரிகேஷன் வாட்டர் கொடுக்குறதா நம்ம மெயின்டெனன்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதுக்கப்புறமா வந்து சரி இதுக்கு சார்ஜஸ் கொடுங்க அதுக்கு சார்ஜஸ் கொடுங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து எல்லாமே சேர்த்தே பண்ணிட்டோம். கிராஸ் கட்டிங் பண்ணுறது கொள்வது, ஃபுல்லாக வந்து ஃபீடிங் பண்ணுறது கொள்றதுன்னு சொல்லிட்டு இப்போ தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் வீடியோக்கும் இந்த வீடியோக்குமே பயங்கர சேஞ்சஸ் இருக்கும். இது எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டன் 2.1 சொல்லலாம். நம்ம நேயர்களில் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்தவங்க மறுபடியும் வந்தாங்கனாலே அவங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு இது டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறது. வழக்கமாக சார் இப்போ எல்லா மக்களும் வந்து கையில் வச்சுருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒன்று போய் தங்கமாக வாங்கிடுறாங்க, அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக் குட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு வீணாக்கிடுறாங்க. இப்போ சமீபத்தில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த ஆகஸ்ட் 2024 ஷேர் மார்க்கெட்டு மொத்தமாக படுத்துருச்சு. தங்கம் வந்து வரலாறு காணாத அளவுக்கு திடீர்னு சரிஞ்சு ஒரு மக்களுக்கு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிச்சு. ஆனால் இதே இந்த 1 இயரில் இந்த இடத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு சார்? சார் இது வந்து அடிக்கடிக்கு எங்கிட்ட கேட்கப்படுற கொஸ்டின் தான். எந்த பிஸ்னஸ் ஃபோரம் எந்த மீட்டிங் போனாலும் கேட்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோல்டு பெஸ்ட்டாக இல்லை எஸ்ஐபி இந்த ஈக்விட்டிஸு இதெல்லாம் பெஸ்ட்டாக இல்லை வந்து லேண்ட் பெஸ்ட்டானுவாங்க. ஒரு சிலர் லேண்ட் வந்து ஐடியில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமோ அவசரத்துக்கு யூஸ் பண்ணாமல் இருக்குமோ. என்ன கேட்டிங்கன்னா கோல்டுன்றது நம்மளுடைய பண வீக்கத்துக்கான கிராஜுவேஷன், அந்த கிராஃபை காட்டுறது தான் கோல்டு. இப்போ சிலர் சொல்லுவாங்க நான் 2000 ரூபாவில் பார்த்தேன் இன்றைக்கி 6000 ரூபாயில் இருக்குன்ட்டு. அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் நீங்கள் பேங்க் இன்ட்ரெஸ்ட் அந்த பண வீக்கத்துக்கான ஒரு 8.5% அது 6.5% போட்டிங்கன்னா ஆவரேஜாக அந்த ரேட்டு தான் இருக்கும். ஸோ அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், அவ்வளோதான். எஸ்ஐபியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து நல்லா இருக்கும்போது பார்த்திங்கன்னா எஸ்ஐபியோட ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 20%லாம் வந்து பார்த்துருக்கோம். நம்மளே கூட நிறைய யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பண்ணுற மக்களுக்கு, ரொம்ப ஹார்ட் ஏண்ட் மணியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம். 2008 வந்து அந்த ஈக்விட்டி மார்க்கெட் டவுன் ஆகும்போது, மார்க்கெட் வந்து இறங்கும்போது என்னுடைய நண்பர்களே வந்து புரோக்கரேஜ் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்க நிறைய பேர்.
ரெண்டாவது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சும்மா ஒரு ஏதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வார் வருதுன்னா குறையும், ஒரு பாம் பிளாஸ்ட்னா வந்து ஷேர் மார்க்கெட் குறையும். இப்போலாம் நியூஸ் பேஸ்ட்லேயே குறையுது. காலையில் பேப்பர் ஓப்பன் பண்ணால் ஒரு நியூஸ் வருது, சைன்னு மார்க்கெட் குறைஞ்சிருது. பட்ஜெட்டை பற்றி ஒரு பட்ஜெட் வந்தால் குறையும், பட்ஜெட்டை பற்றி ஒருத்தர் ரிவீல் சொன்னால் குறையுது, பட்ஜெட்டை பற்றி வந்து ஒருத்தர் நியூஸ் கொடுத்தா குறையுது ஏறுது. ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்கி ஃபேக்டராக இருக்குது. பட் அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், நம்மளோட லிமிட்டேஜ் ஏதாவது எல்லாப்பயுமே நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம பேக்கெட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டைவர்சிஃபிகேஷனாக பண்ணிக்கணும். ஒரு 15% வந்து இதில் வச்சுப்போம், 10% வச்சுப்போம். அட் த சேம் டைம் வந்து ஒரு 10% வந்து ஏன்னா கோல்டு வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் இது. ஸோ கோல்டுக்குன்னு ஒரு ஃபண்டு நம்ம ஒதுக்கணும். கோல்டுன்னு நமக்கு ஒரு குவான்டிட்டி நமக்கு தேவை. எமர்ஜென்சிக்கு அதை லிக்விட் கேஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் சென்னையில் டாப் மோஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க, 100 கோடீஸ்வரர்களில் 50 பேர் வந்து பிஸ்னஸ்லேருந்து வந்திருப்பாங்க, 50 பேர் லேண்டு வாங்கி வச்சு இந்த லேண்டை சேல் பண்ணதில் கோடீஸ்வரன் அவங்க தான் 50% இருப்பாங்க. நீங்கள் எந்த இது வேணால் எடுத்துங்க சார், நான் கோல்டு வாங்கி வச்சு கோல்டை சேல் பண்ணி இன்றைக்கி கோடீஸ்வரன். ஈக்விட்டி மார்க்கெட்டில் கோடீஸ்வரன் தான் 100ல் ஒருத்தர் தான் இருப்பாங்க. அது வந்து ரியலி லக்குது. ஆனால் ப்ராப்பர்ட்டி வாங்கினதுனாலே நான் கோடீஸ்வரன் ஆனவங்க தான் 110ல் 8 பேர். ஸோ நம்மளுடைய இந்தியன் மென்டாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து தங்கம்ன்றது வந்து ஒரு சென்டிமெண்டல் ரெடிமேடாக கையில் இருக்க லிக்விட் கேஷ். தங்கம் தங்குமானா எமர்ஜென்சிக்கு நம்மளே அதை லிக்விட் கேஷாக மாற்றிடுவோம். ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கோ நம்ம ரிலேஷனுக்கு எமர்ஜென்சி கொடுப்போம். தங்குமானா எப்போவுமே தங்காது. சென்னைக்கு மிக அருகில் கோலார் தங்க வயல் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா. உண்மையிலே சார் சொன்னது மாதிரி இது வந்து ஒரு பொண்ணு விளையிற பூமி. இது இங்கே நீங்கள் எதையும் வந்து வெட்டி சாய்க்க வேண்டாம், பள்ளம் தோண்ட வேண்டாம். ஆனால் உங்களுடைய கண்களுக்கு நேராகவே உங்களுடைய தலைமுறைக்கான சொத்து வளர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் வாங்கிய இடம் சொந்தம், அந்த இடத்துக்கான மதிப்பு ஒன்று இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மரங்கள் அத்தனையுமே வந்து பிற்காலத்தில் உங்களுக்கு 20 லட்சத்துலேருந்து 25 லட்சம், நான் சொல்கிறது ஒரு 1 டன்னு அளவுக்கான செம்மரத்தினுடைய வேல்யூ நான் சொல்கிறேன். ஆனால் இங்கே ஒவ்வொரு லேண்ட்லேயுமே செம்மரம் எத்தனை மரம் சார் வைக்கலாம் ஒரு லேஅவுட்டில்? சாதாரணமாக வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வெறும் செம்மரம் மட்டும் வச்சிங்கன்னா 25 மரம் வைக்கலாம். 25 மரம். ஒரு மரத்தினுடைய மொத்த நன்றாக வளர்ந்த மரத்தினுடைய 600 கிலோ இருக்குமா அந்த மரத்தினுடைய எடை. ஒரு 1.5 மரத்தினுடைய அளவுங்கிறது 1 டன்னுன்னு வச்சுக்கலாமே. அதுவே 20-25 லட்சம்னா இப்போ இத்தனை மரங்கள் உங்களுடைய சந்ததிக்கு நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க. காலம் முழுக்க உங்களுடைய பெயர் வந்து அந்த குடும்பத்தில் நிலைத்து இருப்பதற்கான ஒரு வரப்பிரசாதமாக இந்த இடம் இருக்குது. அதோட இங்கே ஏற்கனவே வாங்கின ஒரு நபர் இப்போ இன்றைக்கி வந்திருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க பேசுகிறதையும் நம்ம வீடியோவில் நீங்கள் இந்த பகுதியிலையோ அல்லது பகுதி 2லேயோ பார்ப்பீங்க. அவர்கள் ரொம்ப மனதார சந்தோஷப்பட்டுட்டு போனாங்க. இத்தனைக்கும் அவர் வந்து இடம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கூட வந்து அவர் டைரெக்டாக இங்கே விசிட் பண்ண முடியாத சூழ்நிலையில் அவர் அமெரிக்கா போயிட்டார். இன்றைக்கி தான் முதல் முறையாக வரார். அவர் உண்மையிலே வந்து மன திருப்தியோடு போகிறார். ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே இந்த நம்ம வீடியோவை பார்த்துட்டு முதல்ல நம்ம போட்ட வீடியோ பார்த்துட்டு வாங்க தவற விட்டவர்களுக்காகவே இந்த வீடியோவை இப்போ நம்ம பண்ணுறோம். எஸ்எஸ் பிருந்தாவன் கார்டனில் ரொம்ப ஒரு ரம்மியமான இடத்துல உட்காந்துருக்கோம். மிக அற்புதமான சுத்தமான காற்று நீங்களே பார்க்கலாம். இந்த இடத்த பார்க்கும்போதே அந்த அளவுக்கு பச்சை பசேலும் பாசிட்டிவாக இருக்குது. சார் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1 வருடம் இருக்குமா சார்? 1 இயருக்கு முன்னாடி இவங்க வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஃபீட்பேக்கையும் கேட்போம். இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் உங்களை பற்றி சொல்லும்போது சொன்னார், நீங்கள் பண்ணாத கிரவுண்ட் ஒர்க்கே இல்லை, எல்லா இடத்தையும் அலசி ஆராய்ஞ்சு புரட்டி போட்டு எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எடுத்துகிட்டு ஃபைனலாக நீங்கள் இங்கே தான் ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு மற்ற இடங்களில் இருந்து கிடைக்காத ஒரு விஷயம் என்ன இங்கே கிடச்சிச்சு? ஏன் அதை விட நீங்கள் இதை சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஐ வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக், ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தெர் வேர் வேரியஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ ஒன்று வந்துட்டு ஐ டென்ட் வாண்ட் எனி ஃபஸ்ட் டைம் டெவலப்பர். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க, பிளாட் போடுறாங்க, விற்றுட்டு போயிடுறாங்க, மரங்களே இல்லை. மீனிங் ஏதோ செடி வைக்கிறாங்க, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த இடம் போனீங்கன்னா யார் ஓன் பண்ணுறாங்கன்னே தெரியல அந்த ப்ராப்பர்ட்டியை. ஸோ வி வாண்டட் சம்படி ஹூ இஸ் வெரி ரெப்யூட்டட். இன்னும் ஃபஸ்ட்டு டைம் டெவலப்பர் மாதிரி கிடையாது. இன்னும் இல்லை இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் மாதிரி நிறைய பேர் டெவலப் பண்ணிவிட்டு மார்க்கெட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஸோ ஐ வாஸ் லுக்கிங் அட் சம்படி ஹூ இஸ் கொஞ்ச நாளாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்கிறவர்.
ஏன்னா நம்ம இது வாங்கி ஒரு 6 மாதத்தில் விற்றுட்டு எங்கேயும் வெளியே போக போகிறது இல்லை. நம்ம வந்து ஒரு 1 generation 2 generation வைக்கணுன்ற போது we wanted somebody who is very reputed, who has been in this industry. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இவர் இந்த இது இல்லாமல் டிடிசிபியும் பண்ணியிருக்காருன்னும் போது we wanted some very established who knows what is happening in the industry land. ஸோ அதனால் அது ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. அப்புறம் சைட்டுக்கு வந்து பார்க்கும்போது சுத்தமாக டெவலப்மெண்ட் இல்லை அப்போ அவர் சொன்னார், இல்லைங்க நாங்கள் நிறைய இதெல்லாம் பண்ண போகிறோம், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரின்னு நான் போயிட்டு ஒரு 2-3 monthsக்கு அப்புறம் திருப்பி வந்தேன் நான் எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காருன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் வாட் இட் வாஸ், வாட் ஹீ ப்ராமிஸ்ட், அதெல்லாமே இங்கே பார்க்க முடிஞ்சது. ஸோ தட் கேவ் an assurance that as a person he is like very reliable, he is developed whatever he promised to develop. அப்புறம் செடி ஆப்வியஸ்லி எனக்கு என்ன மாதிரி செடி வேணும்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மாமரம், தேக்கு மரம், அந்த மாதிரி காம்பினேஷன் வேண்டி இருந்தது. அண்ட் எல்லாமே க்ரோன் அப் ட்ரீஸ் த வே ஐ வாண்டட், அது எல்லாமே இருந்தது. ப்ளஸ் நான் அடிஷ்னலாக செடி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், கொஞ்சம் தேக்கு மரம் அதெல்லாமும் வச்சுட்டு த வே தேவர் மெயின்டைனிங் அதர் பிளாட்ஸ் இன் த சேம் பிளேஸ். அதை பார்த்த உடனே ஐ காட் அன் அஷூரன்ஸ், சரி திஸ் இஸ் த ரைட் பர்சன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தோம், இந்த அளவு எக்ஸ்க்ளூசிவாக தேக்கு மரமோ, இந்த அளவு எக்ஸ்க்ளூசிவாக மாமரமோ, இல்லை இந்த மாதிரி இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு ரெப்யூட்டடாக இவங்கள மாதிரி ஒரு த்ரூ அவுட் லாஸ்ட் 5-10 years பண்ணுற மாதிரி அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இல்லவே இல்லை. ஸோ அட்லாஸ்ட் எல்லாமே சேர்ந்து வந்து இருந்த ஒரே காம்பினேஷன் இவர்கிட்ட தான் இருந்துச்சு. அதனால் we chose and it was a right decision. நாங்கள் இப்போது நான் வாங்கினேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வாங்கினாங்க. இட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ் ஓவர் கால் தான். நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, நான் வீக்கெண்ட் வரேன், கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்க இந்த ஃபார் ஃபேமிலி டு கம் டவுன், அதெல்லாம் சொன்னால் கூட எவ்ரி திங் இஸ் தேர். ஸோ இட்ஸ் அ ரைட் சாய்ஸ். அண்ட் அகெயின் இது வந்து நம்ம ரெகுலராக வரப்போகிற இடம் கிடையாது. இது வந்து நம்ம ஒன்ஸ் இன் அ மந்த் இல்லை ஒன்ஸ் இன் 2 months 3 months வரணுன்னும் போது நமக்கு எல்லாமே ஓவர் த ஃபோன் நடக்குது, நமக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அனுப்புகிறாங்கன்னும் போது வாட் எல்ஸ் டு யூ நீட் பேக். அண்ட் மோர் ஆர் லெஸ் வி ஸ்டே 70-80 kilometers away from this place. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் டு பி மேனேஜ்ட் த வே வி வாண்ட் இட் டு பி மேனேஜ்ட். அதனால் வி சோஸ் திஸ் பிளேஸ். ஓகே, ரொம்ப விளக்கமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க.